சூரியனுடைய பல்லை பிடுங்கினார், பிரம்மாவனுடைய தலையில ஓங்கி கொட்டினாரு, சரஸ்வதியினுடைய மூக்க பிடிச்சு இழுத்து கீழே போட்டாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தண்டனை கொடுத்தாரு. சந்திரனை தன்னுடைய காலில் போட்டு மிதிச்சார். இறைவனுடைய பாதத்தோடு அந்த சந்திரனுக்கு சம்பந்தம் ஏற்பட்ட காரணத்தினால் அவனுக்கு எவ்வளவு பெரிய கிரெடிட் பாருங்க. இறைவன் தலையில வந்து உட்கார்ந்தான். ஆற்றை, பணியை, இதழியை, தும்பையை, அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் யாரு? சிவன். அவனுடைய மகன் யாரு? முருகன். அவன் யாரு? கிருபாகரன் என்று பாடு. அந்த சிவனுடைய ஜடாமுடி தத்துவத்தை ரிக்வேதத்திலேயே மிக அழகாக பாடியிருக்கிறார்கள் என்று சிவமகாபுராணம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்கிறது. சிவனை வழிபாடு செய்தால் சகலமும் வாழ்க்கையில் சித்திக்கும். சிவன் சாதாரணமானவன் அல்ல.